வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம போக போற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மறைந்திருக்கும் வரலாற்று பொக்கிஷம் தரங்கம்பாடிக்கு தான். கடல்கள், கோட்டை, தேவாலயம், டென்னிஸ் வரலாறு அனைத்தும் ஒரே இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க தரங்கம்பாடி கோட்டைக்கு போலாம். நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி டென்னிஸ் காலனியோட நுழைவாயிலில் நிற்கிறோம். வாங்க நம்ம கோட்டையை நோக்கி பயணத்தை தொடங்கலாம். கோட்டைக்கு செல்லும் போது ஓரமாக பார்த்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த தேவாலயம் ஒன்று இருக்கும். அந்த தேவாலயம் 300 ஆண்டுகள் பழமையானது. சீகன்பர்க் அவர்களால் கட்டப்பட்டது தேவாலயம். டேனிஷ் கட்டிடக்கலையின் சிறப்பை அழகாக கூறுகிறது இந்த தேவாலயம். கிழக்கு கடற்கரையில் அமைந்த துறைமுக பட்டணமாகிய தரங்கம்பாடியின் பழைய பெயர் சடகன்பாடியாகும். கிபி 1620 தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கின் அனுமதி பெற்று டென்மார்க் படைத்தளபதி ஓவ் கிட்டி என்பவர் இந்த டென்னிஸ் கோட்டையை கட்டினார். இக்கோட்டை 2 நிலைகளை கொண்டது. கீழ்ப்பகுதியில் மதிசுவரை ஒட்டிய அறைகள் கிடங்கு மற்றும் சிறையாகவும் வீரர்கள் ஓய்வெடுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன. மேல்நிலை பகுதி கவர்னர் மற்றும் பாதிரியார்கள் தங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டன. டென்னிஸ் கோட்டைங்கிறது கோட்டை இல்லை, இது ஒரு ஜெயிலு. வாங்க நம்ம கோட்டைக்குள்ள போகலாம். வராமல் பார்த்தும்போது கோட்டை என்ட்ரன்ஸ் இதான். ஏய் போல ஒரு ரூம் கிட்ட வந்தா கிட்டடா கேமரா கிட்ட வந்து இல்ல ரத்தமன் ஒரு வந்தல் பூரி ஓடுகள் உள்ளே இருக்கு சொல்றாங்க. வா இங்க சோழர் கால சின்னங்கள். இவர் யாரு தெரியுதா? தஞ்சை அரசர் ரகுநாத நாயக்கர். இவருடன் டென்னிஸ் காலத்துக்கு எல்லாம் வழங்குவாரு. போர்க்கரைகள் 17-18ஆம் நூற்றாண்டு போர்க்கரைகள் 17-18ஆம் நூற்றாண்டு தரங்கம்பாடியை சுற்றி உள்ள பகுதியில் கிடைத்த பொருட்கள். இந்த முறை கத்திய மலர் வச்சு மீன் இருக்காங்க. சோழர் கால சின்னங்கள் பூம்புகாரில் கிடைச்சிருக்கு. சுடுமண் விளக்குகள்,
டேனிஷ் அரசு 5ஆம் கிறிஸ்டியன். கோட்டையோட வியூவை பாருங்க. இந்த வர்றா கடந்துடா. மீன் தெரியாமலே கேமரா தெரியல. மீன் வந்துருக்கா. நீங்க கிரீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்கடா. ஃபுல்லாக கோட்டையில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே இப்போ சரியாக பார்க்க முடியல. இருங்க, அறைகள்லாம் ஜெயில் கைதிகள்லாம் க்ரீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரிசை படிவரமாக நிற்பாங்க. யூபியில் வரிசை ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. யூபியில் இருக்கிறதுக்கு வரிசை மேலே போவாங்க சரி. அதுக்காக தான் அந்த அறை இருக்குது. ஆமாம், மேலே தான் இருக்குங்க. ஒயின் மட்டும் பீர் அறையில இங்கே ஒன்று இருக்குண்ணா. எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஒன்றுமே பார்க்க முடியல. எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. கோட்டையில் வேலை நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்க வெடி மருந்து அறை இருக்கு. வெடி மருந்து உள்ள இருக்கு மாதிரி கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. இது வந்து கோட்டையில தீ பிடிச்சி ஏதாச்சும் அவசர நிலை ஏற்படும் போது அங்கே நின்று குதிரையை வச்சு டேனிஷ்காரங்க உள்ள போவாங்க. அது வழியா இருந்தது, சுரங்க பாதையா. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அடிச்சுக்காங்க, இப்போ கேட்டு போட்டுருக்கு. ஆனால் டேனிஷ்காரங்க இது ஒரு சுரங்க பாதையை யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள காவலர்கள் தப்பிச்சு போகிறதுக்காக. இங்கு குளிப்பதோ விளையாடுவதோ உயிருக்கு ஆபத்து. இங்கு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. நம்ம நிற்கிற இடத்துல தான் 1706ஆம் ஆண்டு சீகன் பால் அவர்கள் தரங்கம்பாடியில் லேண்ட் ஆன இடம் தான் இது. நமக்கு நேராக இருக்கிற பில்டிங் தான் கவர்னர் மாளிகை. அதாவது டேனிஷ் ஆளுநர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகை. கிபி 1793 டேனிஷ் ஆளுநர்களின் தங்குமிடமாக இம்மாளிகை பயன்படுத்தப்பட்டுள்ளது. டேனிஷ் அரசர் கிறிஸ்டியன் 7 காலத்துக்கு மிக உயரமான தூண்களும் தாழ்வார மையத்தில் பெரிய அளவிலான முற்றம், அதன் இருபுறமும் மிகப்பெரிய கூடங்களும் அமைந்துள்ளன. 1770 இருந்து 1785 வரை டேனிஷ் ஆளுநர் தங்கிடமாகவும் 1845 ஆங்கிலேயர்கள் வசம் வந்த இக்கட்டிடமானது 1884ஆம் ஆண்டு மாவட்ட நீதிமன்றம், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு இக்கட்டிடத்தினை உப்பு அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டது. சீகன் பால்க் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சிலை தான் இது. பார்த்தீங்கன்னா சீகன் பால்க் வீடு தேடி நம்ம போயிட்டு இருக்கோம்.
உள்ள போறா காட்டுறான் இறால். இதுதான் சீகன் பால்கு அவர்கள் வாழ்ந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டேனிஸ் கட்டிடக்கலையின் பழமையை கூறுகிறது. யூஸ் பண்ண டேபிள் 300 வருஷம் பழமையான டேபிள். இது அவர் வாழ்ந்த வீடு. அவருடைய வீடெல்லாம் வந்து இப்போ மியூசியமா இருக்கு. கிட்டத்தட்ட 314 வருஷம் பழமையான வீடு. 314 வருஷம் 14 வருஷம் பழமையான. ஒரு புக்கு இவ்வளோ சைஸுக்கு வருமாக்கா? ஒவ்வொரு லெட்டர்ஸ் எடுத்துக்கணுமாக்கா? ஆமாம், எல்லாமே தனித்தனி லெட்டர்ஸாக இருக்கும். டைப்பாக இருக்குமே. ஆமாம். சரி, ஓகே. இதெல்லாம் இது பண்ணிக்கேன். அமைதியான பயணம் பற்றினா கண்டிப்பாக ஒரு முறை தரங்கம்படி விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.